சூப்பரா சொல்லு. நம்ம ரோஸ்ட்ல பார்க்க போற படம் எது அப்படின்னா சூப்பர் மேன். இது கேப்டன் கேகே இல்ல கேகே சேனல். அது தெரியும். நான் ஓட்ட போறது இப்போ வந்து சூப்பர் மேன்ல வந்து எப்பயோ வந்த தெலுங்கு சூப்பர் மேன். தெலுங்குல சூப்பர் மேனா? எஸ், பேர் தான் சூப்பர் மேனு. ஆனா பண்றதெல்லாம் வந்து காமெடியா இருக்கும். நம்மளுக்குமே தெரியும் சூப்பர் மேன் ரைட்ஸ் வந்து வார்னர் பிரதர்ஸ் கிட்ட இருக்குது, டிசி கிட்ட இருக்குது. ஆனா டிசி கண்ணியும் வார்னர் பிரதர்ஸ் கண்ணியும் மண்ணை தூக்கிட்டு எடுத்த ஒரு திரைப்படம் தான் வந்து இந்த சூப்பர் மேன். அந்த காலத்துல அங்க சூப்பர் ஸ்டார் இருந்தா என்டிஆர், அதுக்கப்புறம் சிஎம்ல ஆனாரு. அவரை தான் வந்து இதுல சூப்பர்மேன் அடிக்க வச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நம்ம ஊர்ல தான் பேசினாதான் வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்கறது, எப்படா பேசாலும் கருவா தூக்கிட்டு வரலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல பல சேனல்கள்ல பயங்கரமா ஓட்டி கலாச்சிட்டாங்க. உள்ளூர் அதில் அடிப்பீங்க, வெளிநாட்டுக்கிற அடிப்பீங்க. ஸோ வந்து உண்மையிலே இந்த படத்தை வந்து ரோஸ்டா மட்டும் பார்க்காம அந்த காலத்து எப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு ஃபன்னா வந்து ரீகேப்பா தான் பார்க்க போறோம். ரோஸ் அடிபட்டுவாங்க, அதான் சொல்றேன். அப்புறம் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க தள்ளி பாருங்க, புதுசா ஒன்று இருக்கும். அதுதான் ஹைப். என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஹைப் கொடுங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஹைப்ல போகுது அப்படின்னு பார்ப்போம். அமைக்க பாருங்க, ஹைப்னு பாயிண்ட் போகுதா? காசு இல்ல, படம் இல்ல, கிளிக் பண்ணா மட்டும் போதும். கிளிக் பண்ணி ஹைப் பண்ணுங்க சொல்ஜஸ். உரிமையா தானே கேட்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா 3 லட்சம் நீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா 4 லட்சம் ஆகும். ஸோ வந்து கைண்ட்லி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே சொல்ஜஸ், ஓரம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. பொதுவாக இந்த மார்வல் டிசியை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து ஹாலிவுட்ல வந்திருக்கும். ஏன் இப்போ சூப்பர் படம் வந்துச்சு இல்லையா? ஆனால் வெளிநாட்டுக்காரங்களே மண்ணை தூக்கிட்டு தெலுங்கு எடுத்த படம் தான் இந்த படம். பேர் தான் சூப்பர் மேனு, ஆனால் உங்க சூப்பர் மேன்ல இது வந்து ஹனுமேன். படம் பேரு ஹனுமானா? படம் பேர் சூப்பர் மேன் தான். ஆனால் தலைவன் கிடைச்ச பவரு ட்ரெஸ்ல போட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் தோணும். சூப்பர் மேனுக்கு என்ன போட்டிருக்கோம்? நெஞ்சில எஸ்ன்னு போட்டிருக்கோம் கரெக்டா. ஆனால் தலை வந்து எச்னு போட்டிருக்கோம். இப்போ ஹீமேனா? ஹீமேன்ல ஹனுமேன். ஓகே, ஏன் அப்படின்னா தலைவனுக்கு பவர் கொடுத்தது ஹனுமான் தான். ஸோ ஹனுமான் நினைவா எச்சின்னு போட்டிருப்பாரு இந்த சூப்பர்மேன் இருந்திருக்கும். தலைவன் வந்து கிரிப்டான் பூமிக்கு வந்திருப்பாரு. இங்கே வந்தவன வந்து பவர் கச்சிருக்கோம், பறந்துருப்பாரு, கண்ணில் சுடுவாரு, ஓகே எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து குத்தி போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் தலைவன் போயிட்டு ஹனுமான் என்னை காப்பாற்று, எனக்கு பவர் கொடு அப்படின்ட்டு தலைவன் வந்து உயிர் தியாகலாம் பண்ணி ஐயா வேண்டதை பார்த்து யாரா இந்த அளவுக்கு வேண்டானே அப்படின்ட்டு ஹனுமானே இறங்கி வந்து பவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. என்ன அது வெளிநாடு, அதனால வந்து சூப்பர்மேன் வந்த உடனே வந்து காரை தூக்கி இருப்பாரு. இங்க காருக்குலாம் பட்ஜெட் இல்ல, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க, ஆட்டுகளை தூக்க வச்சிருப்பாங்க. இவருக்கு பவர் வந்துருச்சு பாருங்க, ஆட்டுகளை தூக்கிட்டாரு பாருங்க அப்படின்ட்டு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஓகே, சூப்பர்மேனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி பின்னாடி வந்து துணி வச்சிங்க. ஓகே, ஜெட்டியை தூக்கிட்டீங்க, ஒரு நல்ல விஷயம். அது என்ன அது பாவாடை சுடிதார் மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் தைக்கல, ஆல்ரெடி இந்த சுடிதாரை தான் மாத்திருக்காங்க. எவ்வளோ இன்னோவேஷனா யோசிச்சிருக்காங்க பாரு. இன்னும் பல இன்னோவேஷன்லாம் இருக்கு உள்ள, நிறைய இருக்குது. சூப்பர்மேனை சுட்டா வந்து புல்லட்லாம் நசங்கி போறத பார்த்துருப்பீங்க. ஏன் சூப்பர்மேனை கண்ணில் சுட்டா கூட புல்லட் கண்ணில் போட்டு நசங்கி போறத பார்த்துருப்பீங்க. பட் தலைவனை சுட்டிங்க அப்படின்னா புல்லட் அசைக்கலாம் போகுது. தலைவன் வந்து கேட்ச் பிடிச்சாரு புல்லட்டை பிடிச்சா பரவாயில்ல, தலைவன் பிடிச்சதை பாருங்களேன். இது வந்து ஷெல்லு. பொதுவாக துப்பாக்கியை சுடும் பொழுது ஷெல்லுக்குள்ள இருக்கிற புல்லட் தான் போய் அட்டாக் பண்ணுமே தவிர ஷெல்லு வந்து துப்பாக்கியில தான் இருக்கும். ஆனா தலைவன் கிட்ட எப்படி ஷெல்லோட வந்துச்சுன்னு தெரியல. ஐயோ அதை பத்தி யோசிக்கவே இல்லை. தலைவனுக்கு வந்து பவர் வந்த உடனே நாட்டை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு பல சீன்கள் வச்சிருப்பாங்க. குறிப்பா சொன்னா வந்து பொண்ணை கத்தின்னு போவானுங்க. எது கத்தின்னு போவாங்களான்னு தெரியாது, சும்மா கத்தின்னு போவானுங்க. கத்தின்னு போயிட்டு அந்த பொண்ணை கசமசா பண்ணிட்டு இருப்பானுங்க. உண்மையிலே அந்த காலத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து குஷியா வேலை பார்த்துட்டு பாடுங்க போல. ஏடா நடிக்க சொல்ல நிஜமா பண்ணி யாரா நீங்க? சூப்பர்மேன் தான் பவர் இல்ல, கிட்ட வந்து பறந்து அட்டாக் பண்ணலாம்ல. ஆனா தலைவன் கார்ல போய் தான் வந்து சேஸ் பண்ணுவாரு. அவருக்கே பவர் இருக்கு, பறந்து போய் ஹெல்ப் பண்ணலாம்ல, எது கார்ல போடும். அதே மாதிரி சூப்பர்மேன் வந்து ரிப்போர்ட்டரா இருப்பாரு. அவர் வந்து ஏழை வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ட்ரெஸ்ல ஊத்துட்டு பறந்து போவார்ல. இங்க அந்த மாதிரி சீன்லாம் இல்ல. வருவாரு, குற்றவாளத்தை பாப்பாரு, அடுத்த சாரமா ட்ரெஸ் இருக்கும். எப்படி ட்ரெஸ் பார்த்தாரு, ட்ரெஸ் வச்சுட்டு எந்த டீட்டெயிலுமே இருக்காது. அதெல்லாம் நீங்க பட்ஜெட் இல்லைங்க, என்ன பண்றது? இதுக்கு அஃபெக்ட் பண்றதே பெரிய விஷயம். சூப்பர்மேன் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு அர்த்தம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசியா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாரு அந்த காலத்துல. நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசியா? அப்படி சூப்பர்மேன் படத்துல வெறும் குழந்தைங்க மட்டும் பார்த்தா எப்படி, குழந்தைல மட்டும் குசி பத்தா எப்படி, வயசானவங்க கிழட்டு பசங்க எல்லாம் குசி பத்துன்றதுக்காக படத்துல வந்து பல கிளாமர் காட்சிகளும் பில்மா காட்சியும் வச்சிருக்காங்க. அத நீ பல்ல காட்டும் போதே தெரியுது. இதுக்குதான் பல்ல காமிச்சிட்டு தனியா போய் பாத்தியா? குறிப்பா சொன்னா வில்லனை காட்டும் போது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சில்க் ஸ்மிதா, டிஸ்கோ
சத்தியமா ஆள் தெரியுமா, அவங்களுக்கு அரைகுறை ட்ரெஸ் கொடுத்து ஆட விடுறதுலாம் ஒரு பேஷனா இருந்துச்சு. அப்படி இப்பங்கன்னு பார்த்தா தலைவன் எந்த தைரியத்துல இந்த போட்டோ வச்சா அப்படின்னு தெரியல. டவுட் எனக்கு சந்தேகம்னா எப்படி இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி கொடுத்தாங்க தெரியல. பேக்ரவுண்ட்ல அப்படியே ஒரு ட்ரெஸ் ஒரு போட்டோ கூட கிடக்குது பின்னாடி, அதை அப்படியே ஃப்ரேம்ல வச்சிருக்கானுங்க. அதை கட் பண்ணவும் சொல்ல தூக்கவும் சொல்ல அப்படியே படத்துல இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. சூப்பர்மேன் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து போவாரே ஆக்ஷன் தான், அடிச்சு குத்து வெட்டு அப்படின்ற மாதிரி ஒரே ஆக்ஷன் அடிதான். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹனுமான் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து பாதி நேரம் பேட்மேனா இருப்பாரு, பாதி நேரம் வந்து சூப்பர்மேனா இருப்பாரு. உங்களுக்கே தெரியும் பேட்மேன் தான் வந்து காசு இருக்கும், சூப்பர்மேன் காசு இல்லாம இருப்பா தெரியுமா. பட் அங்க அதான் இல்ல. தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன், காசு பணம்ட்டு பெரிய பணக்காரன் தலைவன், காரு பங்களா. அதே மாதிரி ஏதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா தலைவன் சூப்பர் மேன்ஸ் எல்லாம் போக மாட்டாரு, ப்ரூஸ் வேணாவே போயிட்டு என்ன பிரச்சனை விசாரிப்பாரு. குறிப்பா சொன்னா ஒரு பிரச்சனை, ஒரு வெப்பனை வந்து எங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கறதுக்கோசரம் ப்ரூஸ் வேணா போயிருப்பாரு இந்த சூப்பர் மேன். போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு தான் இந்த விஷயம் யாருன்னு தெரியும். அந்த பொண்ணை இவர் இடத்த கூட்டு விசாரிக்கலாம், இல்ல ஹால்ல கூட்டு விசாரிக்கலாம். தலைவர் உஷாரா பெட்ரூம்ல கட்டில தள்ளி விசாரிச்சுட்டு இருப்பாரு நம்ம தலைவர். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். படல பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மட்டும் தான் உருவிருப்பாங்க டிசில இருந்து. மற்றபடி வில்லன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் தெலுங்கு படம் தமிழ் படத்துல வரும் தெரியுமா, இந்த பல ஜெகன்மோகி படத்துல வரும் தெரியுமா, அந்த மாதிரி கேரக்டர்கள்லாம் உள்ள விட்டுருக்காங்க. குறிப்பா சொன்னா சூப்பர்மேன் வந்து வில்லன்ஸ் ஏலியன்ஸ் பவர்ஃபுல் மிஷின் சண்டை கூட பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரு மந்திரவாதிகளை சண்டை கூட பார்த்துருக்கீங்களா, அதுவும் பார்க்கவே கொடூரமான ஜந்து ஒன்று இருக்கு, அதோட சண்டை கூட பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் காட்டுறாங்க இந்த படத்துல. என்னடா இது எண்ணெயில பொறிச்ச எருமாடு மாதிரி கிடக்குற. இன்னொரு இனோவேஷன் பத்திங்களா வேற லெவல். டிசி தான் உருவினீங்க, மற்ற கதையை உருவிந்துக்கலாம்ல, அதை விட்டு போட்டு வழக்கம் போல ஒரு லூசி ஹீரோயின் அண்ணன் வாழ வைப்பான் என்று காத்திருக்கும் தங்கச்சி, அப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அண்ணன் அதுல பிரச்சனை பண்ற சம்மதி வீட்டுக்காரனுங்கன்ட்டு உள்ளூர் கதையெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருப்பாங்க சூப்பர் படத்துல. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே என்ன ஆகும்னா ஒரு சீன் ஆகும், தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணும், அவர் தலையை வந்து கிளம்பிக்கலாம் நினைக்கும் பொழுது அவனுக்கு வரச்சல வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவானுங்க. இவரு சூப்பர்மேன் தானே, பறந்து போயிருக்கலாம்ல. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனா அதான் இல்லை, நான் நியாயப்படி பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து தான் போவேட்டு தலையை வந்து விசா எடுத்து ஃபிளைட்ல போய் இறங்கியிருப்பாரு. சூப்பர்மேன் உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இது என்ன காரணம்னா படத்துல லெக்ஸ் டூத்தர்லாம் கிடையாது, ஒரே ஒரு பழைய வில்ல, அவன் என்னத்த பெரிய வில்லத்தனம் பண்ணான்றது பெருசாவே இருக்காது, அங்க அப்பா அம்மா கொண்டிருப்பான் அவ்வளவுதான். அதை தாண்டி ஈஸியா அடியா செத்து போயிடுவான் கடைசியில வில்ல. இவன் எதுக்கு இருக்கானே தெரியல, வேஸ்ட்டா நீ. அது ஒண்ணும் இல்ல, ஈஸியா கொண்டிருக்க முடியும், பட் ஒன்னே கொண்டா படம் முடிஞ்சிரும்ல, அதனால கடைசி வரையும் கூட்டு வந்து கொள்ளுவோன்னு வச்சிருப்பாடுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது என்ன ஒண்ணா, அந்த படத்துல வந்து வில்லன் இருப்பான், வில்லன் கூட வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் சும்மா தான் இருக்கும், சும்மா விஷம் கலக்குது அந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு பார்த்தா கடைசியில காட்டுறது மந்திரக்காரி அப்படின்ட்டு திடீர்னு ரத்தத்தை கிழிக்குது, ரத்தத்தை ஊத்தி அதுக்குள்ளது பேய் வர வைக்குது. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல, ராஜம் பொண்டாட்டிடா நானு. ஏண்டி இந்த அளவுக்கு பவர் இருக்கும் பொழுது நீயே ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்துக்கலாம்ல, இவனுக்கே கீப்பா வாழணும். இதுவும் ஒரு பசிதானப்பா. இதே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் ப்ரோ நியாயமான சூப்பர்மேன் ப்ரோ, அதனால தான் வந்து விசா எடுத்து போறாரு நினைப்பீங்க. அதான் இல்ல, தலைவன் படத்துல மட்டும் தான் வந்து விசா வாங்கிட்டு ஒரே ஒரு நாட்டுக்கு போயிருப்பாரு. பட் பாட்டு காட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு போறாரு, லண்டனுக்கு போறாரு, மற்றும் பல நாடுகளுக்கு எல்லா நாட்டுக்கும் வந்து போறாரு, கூட ஈரனை கூட்டு போய் பாட்டு பாடுறாரு. ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா சந்திரமண்டலத்துக்கு போயிடுறாரு, எந்த ஒரு மாஸ்க்கும் இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல. சரி சூப்பர்மேன் தான் பவருக்கும் இல்லன்னு பார்த்தா சூப்பரோட ஆளுக்குமே எந்த ஒரு ஆக்சிஜன் மாஸ்கே இல்லாம ஸ்பேஸ்ல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்தீங்க எதுவுமே இல்லைங்க. நீ எதிர்பார்த்ததெல்லாம் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துல மட்டும்தான் இருக்கும். அது பார்க்கவே இருக்கலாம். குறிப்பா சொன்னா காட்டுக்குள்ள வந்து ஒரு கூட்டம் இருக்கும், கொலகார கூட்டம். அவனுங்க பார்த்தா ஏதாவது ஏலியன்ஸ் பயங்கரமான ரோபோட்ஸ் அந்த மாதிரி அட்டாக் பண்றாங்கன்னா பரவாயில்ல, அவனுங்க பார்த்தா காலில் போற சாக்ஸ் எடுத்து மாஸ்கா போட்டு வந்திருக்காடுங்க, அதையும் பார்த்து பேய் நம்மளோட இந்த படத்துல. இவன்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட எவனும் நம்ப மாட்டான். படத்துல எங்கேயுமே இவர் தான் சூப்பர்மேன் அட்டாக் பண்ணிட்டு எவனுமே வந்திருக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான். சூப்பர்மேன் எவனுமே கண்டுக்கவே மாட்டான், சூப்பர்மேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் த்ரெட்டா இருக்காரு, அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு எவனுமே யோசிக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு கலக்கலந்து பண்ணிட்டு இருப்பானுங்க, இது ஆளை கொண்டு இருப்பானுங்க, இது பொண்ணுல கத்தின்னு போவானுங்க. சூப்பர்மேன் ஒரு பயம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் பத்திரிகையில கூட சூப்பர்மேன் பத்தி பேச எழுதிக்க மாட்டானுங்க. இவன் டம்மி தான் போட்டிருக்கு.
சுயா சொல்லலாம் இன்னைதான் வந்து காமிக் கேரக்டர் மார்வல் டிசி டெட்பூல் ஸ்பைடர்மேன் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த காலத்துல மாசம் இருந்தது டிசி தான். டிசில இந்த சூப்பர்மேன் படம் தான் வந்து பயங்கர ஃபேமஸ். கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் நடிச்ச 1978 வந்த அந்த சூப்பர் வந்து பயங்கரமான ரீச். ஏகப்பட்ட பேர் சூப்பர்மேன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் சூப்பர் ஃபேன்ஸா இருந்தாங்க அந்த டைம். இந்த மாதிரி ஃபேன்ஸா இருக்காங்க, இதை வச்சு நம்ம நல்லா காட்டலான்ட்டு தான் தேவையில்லாம அட்டம் பண்ண ஒரு அட்டம் தான் இந்த படம். உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை பார்க்கும்போது பார்க்க கிரிஞ்சாவும் காமெடியாவும் இருக்கு. மேபி அந்த காலம் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கலாம், பெரிய ஒரு வாவ் சூப்பர் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து என்டிஆர் வந்து கிறிஸ்து வேஷம் போட்டு அவரை வந்து கடவுள் நம்ப வச்சிட்டாரு அவங்க ஊர்ல. அதே மாரி சூப்பராகவும் நம்ப வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாரு போல. அதுக்கப்புறம் இந்த படம் தாண்டி பெருசா சூப்பராக படம் அடிக்கவே இல்லை. தப்புச்சோண்டா எப்பா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து சூப்பர்மேன் வந்து எப்படி வந்து தாக்கப்பட்டார், எப்படி காவடியாகப்பட்டார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த படத்தை ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த கருண் ரீமேக் தான் போட்டுருக்கணும். பட் வந்து ஷூட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுச்சு, எடிட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் சின்ன வீடியோ எடுத்துருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள போட ட்ரை பண்ணுறேன். போகிற சும்மா பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. புதுசாக ஹைப்னு வந்திருக்கு, புது ஹைப் போடுங்க இந்த வீடியோக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரஸாக சந்திக்கிறேன். போடுறேன். Bye.